இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி என்கிற ஒரு அமைப்பு ஒரு மிக முக்கியமான முயற்சியை தமிழகத்தில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்கள் அப்படிங்கிறது 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இயக்கங்களையும் கட்சிகளையும் ஒன்றிணைத்து 22 தொகுதிகளில் குறைந்தபட்சம் போட்டியிடுவது. அதாவது அவர்கள் அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் என்கிறது சொல்றது இஸ்லாமிய இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள் பல்வேறு இயக்கங்கள் இஸ்லாத்துக்குள்ள இருக்கு இல்லையா, இவர்களை எல்லோரையும் இணைத்து குறைந்தபட்சம் 22 தொகுதிகளிலாவது போட்டியிடுவது என்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, 22 தொகுதிகளில் நம்மை ஆதரிப்பவர்கள் அவர்களை மற்ற 212 தொகுதிகளில் அவர்களை ஆதரித்து அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்கு போராடுவது. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, இப்போது தேர்தல் நெருங்க இந்த இஸ்லாமிய பல்வேறு கட்சிகள் தனித்தனியே மாநாடுகள் நடத்தி தன்னுடைய இருப்பை அல்லது செல்வாக்கை காட்ட முயற்சி செய்வார்கள். அது தேவையற்ற செலவு. ஆகையால் அதை மறுபரிசீலனை செய்வதற்காகவும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்பது சமீப காலமாக, குறிப்பாக கடந்த 7 வருடங்களாக இஸ்லாமியர்களை குறிவைத்து ஆபத்துக்கள் நிறைந்த சதிவலைகள் பல்வேறு நேரங்களில் பின்னப்பட்டு வருவது, அதிலிருந்து நம்மை எப்படி காப்பாற்றுவது போன்ற விஷயங்களை பற்றி அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக ஒரு தகவல் நமக்கு வந்து சேர்ந்தது. நான் அதில் கூடுதலாக சில விஷயங்களை கூட சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி பாராட்டுக்குரியது. காரணம், ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த சுவடே தெரியாமல் மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான அதிகாரங்களில் இஸ்லாமிய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் அதில் இருக்கிறது என்றால் மிக 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 குறைவாக இருக்கிறது. இது நான் வெறுமனே இஸ்லாமிய மக்களுக்கான பதிவாக மட்டும் நீங்கள் சுருக்கிவிட பார்க்க வேண்டாம். இது தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த பதிவு பொருந்தும் என்பதை நான் இந்த இடத்தில் வலுவாக பேசிக்கொள்ள விரும்புகிறேன். 2011 தான் கடைசியாக சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழகத்தில் எடுக்கப்பட்டதாக எனக்கு ஒரு நினைவு. அந்த நேரத்தில் தமிழகத்தில் இஸ்லாமிய மக்கள் தொகை என்பது ஏறத்தாழ 58 லட்சம் என்று நினைக்கிறேன். இப்போது அது ஏறத்தாழ 70 லட்சமாக மாறியிருக்கும் என்பது திண்ணம். அப்படி 70 லட்சமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை வரக்கூடிய தேர்தலில் அவர்களுடைய பங்கு என்ன? வெறுமனே மற்ற கட்சிகள் வாக்குகளுக்காக இவர்களை பயன்படுத்துவது காலங்காலமாக நடப்பதும், பல்வேறு இன்னல்களோ பிரச்சனைகளோ வரும்போது பூடகமாக அல்லது மேலோட்டமாக இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்று ஆதரவு தெரிவிப்பதும், ஆனால் உண்மையில் உள்ளடி வேலைகளை செய்யக்கூடியவையால்தான் பெரும்பாலான கட்சிகள் இருக்கின்றன. இவற்றை அடையாளம் கொண்டு தங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் தரக்கூடிய கட்சி எது, அவற்றுக்காக எப்படி போராடுவது, தங்களுக்கு எவ்வளவு இடங்கள் வழங்கப்படும் என்பது போன்ற விஷயங்களை தான் இந்த கூட்டணி பரிசீலித்து வருகிறது. இதற்காக அவர்கள் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய ஆரம்பகால இயக்கமான முஸ்லீம் லீகிலிருந்து இன்று வரையிலும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்ல விரும்புவது இதுதான். அதாவது தமிழகத்தில் 50,000த்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடங்கள் என்று பார்க்கும்போது, குறிப்பாக சேலம், ஈரோடு, பள்ளப்பட்டி, திருவாரூர், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், தென்காசி, 1 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடங்களாக நாம் பார்ப்பது திண்டுக்கல், மதுரை தெற்கு, திருச்சி, புதுக்கோட்டை, ராம்நாடு, கிருஷ்ணகிரி, கோவை தெற்கு. அதேபோன்று 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதை ஒட்டிய சில பகுதிகளில் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். சுமார் 7-7.25 கோடி என்று நினைக்கிறேன் தமிழக மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் மட்டும்
ஏறத்தாழ 9 முதல் 10% பேர் இருக்கிறார்கள். அதாவது சுமார் 70 லட்சம் பேர். தமிழகத்தினுடைய முதல்வரை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் என்பது சுமார் 2 லட்சம். அது அதிமுக இருந்தால் திமுக இருந்தால் 1.1 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 68 அல்லது 70 லட்சம் வாக்குகள் உள்ள இஸ்லாமியர்களால் சராசரியா நீங்க ஒரு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 35 - 40 இடங்கள் அவர்கள் கேட்டு பெற முடியும். ஆனால் என்ன நிலைமை என்றால் ஒரு 5 இடங்களில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாத சூழலைத்தான் கடந்த காலங்களில் பார்க்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது ஒரு சீட்டு 2 சீட்டுக்குன்னு அந்த கட்சிகளுடைய அல்லது இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பல நேரங்களில் விலை போயிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் சொல்ல முடியும். அவை இல்லாமல் இருப்பதற்கு, அவற்றை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை இந்த தேர்தலில் யோசிக்க வேண்டியிருக்கும். அதேபோல தமிழகத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இல்லாமல், வாக்குகள் இல்லாமல் வெற்றி பெறவே எந்த கட்சியாலும் முடியாது அப்படின்ற சில இடங்கள் இருக்கிறது. அவை மிக முக்கியமான ஒன்று நன்னிலம், ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மேற்கு, மதுரை மத்திய பகுதி, திருச்சி, சேலம், அரவக்குறிச்சி, குடியாத்தம், ராணிப்பேட்டை, ஆற்காடு, துறைமுகம், முதுகுளத்தூர், ஆயிரம்விளக்கு, திருவல்லிக்கேணி, எக்மோர், சென்னை பூங்கா நகர், ராயபுரம், திண்டுக்கல், நத்தம், அறந்தாங்கி, பாளையங்கோட்டை, திருச்செந்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கடையநல்லூர் போன்ற இடங்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்கு இல்லாமல் இந்த இடங்களில் வெற்றி பெறவே முடியாது எந்த கட்சியால். ஏறத்தாழ 25 இடங்கள். அப்படி என்றால் கருவேப்பலையாக இந்நாள் வரையிலும் பயன்படுத்தப்பட்டு வந்த இஸ்லாமியர்கள், குறிப்பாக நான் திரும்பவும் சொல்றேன், இது இஸ்லாமிய மக்களுக்கான மட்டும் பதிவல்ல. ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து வாக்குகளுக்காக மட்டும் கருவேப்பிலையாக பயன்படுத்தக்கூடிய கட்சிகளுடைய மத்தியில் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெறுவது நீங்கள் உங்கள் வலிமையை தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக தலைவர்களுக்கு பின்னால் அணிதிரள்வது என்பது சரி, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை எந்த தலைமை அதற்காக போராடுகிறதோ அல்லது அதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறதோ அவற்றுக்கு பின்னால் அணிதிரள்வது என்பதுதான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிக முக்கியமானதாக இருக்க முடியும். குறிப்பாக நான் எதற்காக இவர்களுக்காக இப்படி பேசுகிறேன் என்றால், கடந்த 7 வருடங்களாக சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு பல்வேறு மாநிலங்களில் எப்படிப்பட்ட சூழ்ச்சி வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவற்றில் விட்டில் பூச்சிகள் போன்று விழாமல் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த ஒற்றுமை தேவைப்படுகிறது என்பதை திரும்பவும் வலியுறுத்துகிறேன். மிக முக்கியமான விஷயம், நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த இடத்தில் அவருடைய மிக முக்கியமான விஷயம் ஒன்றை பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். டாக்டர் அம்பேத்கர் தலித் மக்களுடன் இணைந்து, நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்கிற பெயரில் பல லட்சம் மக்களோடு பல லட்சம் தலித் மக்களோடு இந்து மதத்தை துறந்து இன்னொரு மதத்தை தழுவதற்காக அவர் சிந்தனை ஆட்கொண்ட போது அவருக்கு முதலில் நினைவுக்கு வந்தது இஸ்லாமியர்கள், குறிப்பாக இஸ்லாமிய மதம். எதற்காக என்றால், இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அவர் தலித் மக்களிடம் வற்புறுத்தினார். அது தேவை, அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அப்படி டாக்டர் அம்பேத்கரால் சொல்லப்பட்ட அந்த இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை அது இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அந்த சமூகம் சார்ந்தவர்கள், ஏன் நான் சொல்றேன் தெரியுமா, இந்த நேரத்தில் சொல்றதுக்கு கடந்த 7 வருடங்களாக குறிப்பிட்டு அந்த மதம் தாக்குதலுக்குள்ளாவதை போன்று மற்ற எந்த மதங்களாவது தாக்குதலுக்குள்ளாகுதா, இல்ல அந்த மக்கள் தாக்குதலுக்குள்ளாவதை போன்று வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக தாக்குதலுக்குள்ளாகிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. ஆகையால் இந்த வரக்கூடிய தேர்தலில் இவற்றை பற்றி யோசிப்பது மிக மிகச் சிறந்ததாக இருக்கும். இதுபோன்ற கூட்டணி தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு நிச்சயமாக அதிகாரம், பணம், புகழ் இது போன்ற போதைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அந்தந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நீங்கள் களமிறங்குங்கள்,
மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய எதிர்காலமும் நமக்கு காத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டன்